அவர் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்காரு. நல்லா படிக்க வச்சுருக்காரு, நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. நாங்கள் குழந்தைலேருந்து பார்த்துட்ருக்கோம் அவரை. நாங்கள் எல்லாம் ஒன்றா வளர்ந்து ஒன்றா ஒரே தெருலேருந்து தான். அந்த நல்லதெல்லாம் செய்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் தான் நாங்களும் இப்போ வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் நினைக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே தீர்வு எதுவும் சரியாக தெரியல. ஏன்னா நல்லவருமா, எல்லாமே நல்லது செய்வாருமா. அவரு நம்ம ஊருக்குன்னு எதனா ஒண்ணுன்னா எல்லாமே செய்வார். நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லவருமா, நல்ல மனுஷமா. அது வந்து முன்விரோதம் காரணம், அவருடைய வளர்ச்சி பிடிக்காத காரணத்தினால தான் இது. அவருடைய வளர்ச்சி இந்த மாதிரி அபாரமான வளர்ச்சி, அவருடைய வளர்ச்சி ஆணைப்பழம் கொண்ட வளர்ச்சியான வளர்ச்சினால அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவருடைய வளர்ச்சி பிடிக்காததுனால தான் இந்த மாதிரி. இப்போ அவர் இல்லாத இந்த பிரிவு எந்த மாதிரி மக்களுக்கு கஷ்டத்தை ரொம்ப என் பொண்ணெல்லாம் இன்னும் அழுந்துட்டு தான் இருக்கா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. அவர் இறந்து தூங்கி சாப்பிட்டு ரொம்ப கஷ்டம். இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவி பண்ணியிருக்கிறாரு. நீ போய் ஒரு கடை போட்டுங்க, ஆல்ரெடி வந்து நீங்கள் போடுற இடத்துல நாங்கள் இருக்கிற பாதுகாப்பாக ஒரு பிரச்சனை வராது, அதுக்கெல்லாம் நான் உரிமை அப்படின்னு அதெல்லாம் எதிர்பார்த்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா மற்ற நேரம் எல்லாமே கும்பலாக இருப்பாங்க, ஜனங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இருப்பாங்க. அன்றைக்கி பார்த்து யாருமே இல்லை, அவர் தனியாக தான் இருந்தார் அன்றைக்கி. ஆனால் இது யாரோ அவங்களுக்கு துப்பு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தனியாக இருக்காருன்னு சொல்லிட்டு. எல்லோ பைக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பகுதிக்கு தான். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கும் மேலே ஆயிடுத்து. அவருடைய வழக்கில் பல பேரை இதுவரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. அவருடைய இறப்புக்கு சரியான நியாயம் கிடைக்குமா, நீதி கிடைக்குமா, அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா, ஆம்ஸ்ட்ராங் நான் இறந்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவரோட வழக்கில் பல பேரை கைது பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும். அவரோட இறப்புக்கு சரியான நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும் மேடம், கண்டிப்பாக கிடைக்கும். அவர் நல்ல மனசு, நல்ல கண்டிப்பாக நாங்கள்லாம் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கணும். கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். மாயாவதி அம்மா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறேன்ருக்காங்க. ஏன்னா போலீஸ் வந்து சிபிஐ கிட்ட கொடுக்குறேன்ருக்காங்க. அவர் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்காரு. நல்லா படிக்க வச்சுருக்காரு, நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. நாங்கள் குழந்தைலேருந்து பார்த்துட்ருக்கோம் அவரை. நாங்கள் எல்லாம் ஒன்றா வளர்ந்து ஒன்றா ஒரே தெருலேருந்து தான். இந்த மாதிரி அநியாயமாக வெட்டி அவரை சாவடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லதை செய்திருக்கிறாப்பில், நல்லதை பண்ணியிருக்கிறாப்பில், பசங்களுக்கு நிறைய பேர் படிக்க வச்சுருக்கிறாப்பில். நல்ல அவர் இன்னும் எந்த கெடுதலும் செய்யலை, கொள்ள யாரையும் துன்புறுத்தலை, கொள்ள யாரையும் கலட்டா பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருடைய லைஃப் கரெக்டாக போயிருந்தது. அதுமாதிரி நல்லதெல்லாம் செய்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் தான் நாங்களும் இப்போ வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் நினைக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே தீர்வு எதுவும் சரியாக தெரியல. அதுக்கோசம் கடன் ஆர்ப்பாட்டம் கூட செய்தாங்க, அதுக்கும் போயிருந்தோம். அப்போ கூட எதுவும் தீர்வு எதுவும் தெரியல கிடைக்கன்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் மாட்டிக்கிறவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய ரவுடிங்க தான் மாட்டிக்கிறானுங்க. அவங்களை என்ன பண்ணும், கவர்மெண்ட் என்ன பண்ணுன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஏன்டா இவனுடைய இழப்பு எங்களுக்கு ரொம்ப பெருசு. கண்டிப்பாக போலீஸ் நல்லா தானே பண்ணியிருக்காங்க. சிபிஐ விசாரணை கேட்டாங்க, ஆனால் போலீஸே நல்லா தானே பண்ணியிருக்காங்க. கேஸ் நல்லா போகுது. கண்டிப்பாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்கன்னு இங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான் நம்புகிறாங்க. ஏன்னா அவர் இங்கே இந்த ஏரியாவில் வந்து கிங் மேக்கராக இருந்திருக்கிறார், கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் வருத்தப்படுறாங்க எல்லாரும் இங்கே. ஏன்னா இங்கே கோயிலுக்கு வரும்போது சொல்லுவாங்க, இங்கே கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். போலீஸ் அருமையாக நல்லா டெய்லி தான் நியூஸ் வந்துன்னே இருக்கு. தோண்ட புதையல் வர மாதிரி வந்துன்னே இருக்குது. நல்லா ஆங்கிள் பண்ணுறாங்க. கண்டிப்பாக குற்றவாளியை நெருங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிடைக்கும். அவங்க பற்றி நல்லா கேள்விப்பட்டேன். நல்லா பேர், நல்லா ஆளுங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நியாயம் கிடைக்குமா? இதுவரை நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க, அதனால வந்து அவருக்கு நீதி கிடைக்கும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் நான் இறந்து 1 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சுலக்கா, பல பேர் அவரோட வழக்கில் கைது பண்ணுறாங்க. அவரோட இறப்புக்கு நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடைக்கணுமா. வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் இருந்துட்டு வந்தோம். கண்டிப்பாக இதுக்கு நியாயம் கிடைக்கணும். என்ன சொல்றாங்க போலீஸ் தரப்புல? போலீஸ் வேணாம், சிபிஐ கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. போலீஸ் வேணான்றாங்க. சிபிஐ கொடுத்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் யாருன்னு. அவர் இறந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அவருடைய வழக்குல பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் வழக்கு தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மக்கள் அவரை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவருடைய வழக்கை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவர் எந்த மாதிரி உதவியெல்லாம் மக்களுக்கு பண்ணியிருக்காருன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் படிப்புக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு
உதவி பண்ணியிருக்கிறாரு. நீ போய் ஒரு கடை போட்டுங்க, ஆல்ரெடி வந்து நீங்கள் போடுற இடத்துல நாங்கள் இருக்கிற பாதுகாப்பாக ஒரு பிரச்சனை வராது, அதுக்கெல்லாம் நான் உரிமை அப்படின்னு அதெல்லாம் எதிர்பார்த்து சொல்லியிருக்கிறாரு. ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அவருடைய பவரில் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்தார். எல்லாருக்கும் ஸ்கூல் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, புக்குங்க வாங்கி கொடுத்துருக்கிறாரு, படிக்க வச்சுருக்கிறாரு. அவர் அப்படியே செய்தவர் தான். ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் ஒன்றும் அரசியல்வாதின்றதே கிடையாது. அவர் ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் ஃபுட்பால் நல்லா விளையாடுவார். எனக்கு தெரிஞ்சு 22 வயசு வரைக்கும் அவர் ஃபுட்பால் விளையாடுவார். சின்ன வயசுலேருந்து 8 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் ஃபுட்பால் விளையாடுவார். அதுக்கப்புறம் தான் அந்த அரசியல் இதுக்கு வந்தார். ஃபுட்பாலுக்குனா எது வேணாலும் ஹெல்ப் பண்ணுவார். எது கேட்டாலும் செய்வார். பந்து வாங்கி கொடுக்குறதுலேருந்து, இடம் கொடுக்குறதுலேருந்து. எங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க, கார்பரேஷன் க்ரௌண்டில் விளையாடக்கூடாதுன்ட்டாங்க. அதை பேசி வாங்கி கொடுத்தவர் அவர் தான். கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, காசெல்லாம் கொடுக்குவாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி. நிறைய பேருக்கு படிப்பு உதவி பண்ணியிருக்காங்க. ஒரு கஷ்டம்னு வந்தாக்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதிகமாக ஏழைங்களுக்கு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். நிச்சயமாக யார் தேடி வந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. ஏன்னா நல்லவருமா, எல்லாமே நல்லது செய்வாருமா அவரு. நம்ம ஊருக்குன்னு எதனா ஒன்றுனா எல்லாமே செய்வாருமா. நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லவருமா, நல்ல மனுஷமா அவரு. எல்லாமே உதவி எல்லாம் செய்வாருமா. ஆக்சுவலி என்னோட பெரியபாளையம் பக்கத்தில் ஆரணின்னு அந்த புத்த விகாஸ் கோயிலுக்காக வருவேன். நான் இங்கே வாரம் வந்து போயிருந்தேன். அப்படி வரும்போது தான் இங்கே சொல்லுவாங்க, நான் வெளியிருந்தேன் எப்படின்னு சொல்லுவாங்க, அவரோட அம்சாங்க பற்றி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேள்விப்பட்டவரை நல்லவர் தான் சொல்லுவாங்க. நிறைய அட்வொகேட்ஸ்லாம் உருவாக்கிருக்குன்னு சொல்கிறாங்க. தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருந்திருக்காரு. மற்றபடி இங்கே அவர் தான் இந்த புத்த விகாச நிறுவனர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு பழமையான ஒரு கோயில். கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடமா இது. அவர் தான் நிறுவனாருன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் கண்டிப்பாக வீக்லி 1 டைம்ஸ் இந்த புத்த விகாஸ் கோயிலுக்கு நான் வருவேன். வந்த வரையும் அவரோட நேம்லாம் நல்ல இதுதான் இருக்குது. அந்த பஞ்சாயத்து தான், அதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் தெரியல. நிறைய அட்வொகேட்ஸை உருவாக்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அவரை பார்த்தது கிடையாது. அவர் எந்த மாதிரி எல்லாம் உதவி பண்ணிருக்காருமா? எல்லாரையும் படிக்க வைப்பார். ஒரு கஷ்டம், ஒரு வீட்டு பிரச்சனை, எதுனாலும் ஒரு ஹெல்ப்னாலும் அவர் தான். கண்டிப்பாக எங்கள் தெருவுக்கு அவர் தான் எல்லாமே. இன்றைக்கி அவர் இறந்துட்டு தெருவே இதாக இருக்குது. எங்களுக்கு யாரோ இறந்தும் பண்ண மாதிரி, கைவிட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவர் இதாக உண்டு. மனசுக்கு வந்து அவர் வந்து என்னன்னா மக்களுக்கு நல்லது தான் செய்திருக்கிறார். ஆல்ரெடி வந்து இல்லாத பட்டவங்களுக்கெல்லாம் நல்லது செய்தாரு, படிக்க வச்சாரு. ஆல்ரெடி வந்து அவர் மனசுக்கு வந்து மெட்ராஸ்லேயே அவர் அன்பா இருந்தவர். ஆல்ரெடி வந்து அவர் வந்து ஒரு குறை சொல்ல முடியாது. அந்த மனசு வந்து எங்களுக்கு ஒரு கவலையா இருக்கு. இங்க வந்து மக்கள் எல்லார்கிட்டயும் கேட்டோம். அவங்க எல்லாரும் நிறைய சொன்னது என்னன்னா, அவர் எல்லாருக்குமே சோறு போட்டவருங்க, யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாரு, பல பேரை படிக்க வச்சிருக்காரு, மருத்துவத்துக்கு ஏதாவது காசு வேணும்னா உடனே அள்ளி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதுவும் இல்லாம எனக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த கோவில் தான் அவர் புக்தருக்காக கட்டின கோவில். இந்த கோவில்ல தான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் எல்லா மக்களையும் கூப்பிட்டு அன்னதானம் போடுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இப்போ இவ்வளோ நல்லது பண்ண ஒரு மனுஷன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? ஆல்ரெடி வந்து இப்போ அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் ஆல்ரெடி வந்து எங்களுக்கு ரொம்ப பிரமசமாக இருந்திருக்கும். திடீர்னு இப்படி ஆவாருன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டே இல்லை. ஆனால் மனசு வந்து அவர் வந்து ஒரு பூ மனசு, அவர் நல்ல மனசுனால ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து அன்பாக நடக்கிறவர். நாங்களும் அன்பாக அவராண்ட அவ்வளோ பண்பாட இருப்போம். இதுதான் மேடம் எங்களுக்கு. அது வந்து முன்விரோதம் காரணம், அவர் வளர்ச்சி பிடிக்காத காரணத்தினால தான் இது. அவருடைய வளர்ச்சி இந்த மாதிரி அபாரமான வளர்ச்சி, அவருடைய வளர்ச்சி ஆணைப்பழம் கொண்ட வளர்ச்சியான வளர்ச்சினால அதனால அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவருடைய வளர்ச்சி பிடிக்காததுனால தான் இந்த மாதிரி. இப்போ அவர் இல்லாத இந்த பிரிவு எந்த மாதிரி மக்களுக்கு கஷ்டத்தை ரொம்ப என் பொண்ணெல்லாம் இன்னும் அழுந்துட்டு தான் இருக்கா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. அவர் இறந்து தூங்கி சாப்பிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கூட பிறந்த தம்பி அவர். ஆனால் அந்த ரொம்ப இழப்பு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணுக்கு காது கேட்காது, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார், மிஷின் வாங்கி தரேன். என் பொண்ணு மேலே ரொம்ப இஷ்டம் அவருக்கு. ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு, அதெல்லாம் ரொம்ப இஷ்டம். என் பொண்ணு இப்போ காது மிஷினுக்கு அவர் தரேன், ரெடி பண்ணி தரேன், நான் என் பொண்ணுக்கு நல்லா இருப்பான் அப்படின்னாரு. இன்றைக்கி அவர் இல்லை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் இறந்த மாதிரியும் இல்லை எங்களுக்கு. அவர் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார கண்ட அவர் சாவலம் தான் நாங்கள் நினைக்கிறோம். அந்த மாதிரியா வந்து அந்த ஒரு பர்மனெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து எங்களுக்கு வந்து அன்பா கொடுத்த ஒரு மனுஷன். எங்களுக்கு வந்து இந்த இடத்துலலாம் போகும்போது வரும்போதெல்லாம் மனுஷனுக்கு மரியாதை, ஓவர் மரியாதை. அவர் பார்த்தாவ குழந்தை கூட தூக்கி வச்சுன்னு கொஞ்சுவார். அந்த மாதிரி வாய்க்கெல்லாம் அவர் மனசு தான் வாழ்ந்தார்.
அது இன்னும் எனக்கு நினைக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமாகவே இருக்குது. அவர் நினச்சி அத்தை நினச்சாவே ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி மனசை இப்படி தான் ஆவாருன்னு நாங்கள் எதிர்பார்த்ததே இல்லை. ஆல்ரெடி வந்து இப்படி தான் அவர் நேரமோ கெட்ட நேரமோ என்னவோ கடவுளை தான். அவர் இன்னும் இன்றைக்கும் அவர் தெய்வம் தான் எனக்கு மனசில். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் தான் அவரோட உடலை எடுத்தாங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி நம்ம அவர் இறந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்திருந்தோம். அப்போ இங்கே வெறும் ஃபோட்டோ பேனர் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சு மாலை போட்டு கீழே மெழுகுவத்தி விளக்கெல்லாம் வச்சு இந்த இடத்த கோவிலாகவே ஆக்கியிருக்காங்க. நம்ம வரும்போதே பார்த்துட்டு இருந்தோம், ஒரு அண்ணா நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தாரு. கோவிலில் எந்த மாதிரிலாம் வழிபடுவோமோ அதே மாதிரி இங்கேயும் வழிபட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் தான் கேட்கும் போது தெரிஞ்சது அவர் உயிர் விட்ட இந்த இடம் தான் எங்களுக்கு கோவில் மாதிரி அப்படின்ற மாதிரி இங்கிருந்து மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க ஆம்ஸ்ட்ராங் அண்ணாக்கு என்னென்ன வேணும்? அவர் எவ்வளவு நாளா தெரியும் உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியுமா, ஒரு 8 வயசுலேருந்து எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு இவர் வரைக்கும் அவர் 52 வயசு ஆகுது. அது வரைக்கும் நல்லா பழக்கம், நல்லா அண்ணன் தம்பி தான் பழகிந்தா போல. ரெண்டாவது என்னன்னா, அவர் வந்து வளர 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 அவர் கூட ஜனங்கள் இருந்தாங்க. இருந்துட்டு நான் சொல்லுவாங்கன்னா, இவர் மாதிரி கட்ட பஞ்சாயத்துக்கு போறாரு, இங்கே அடிதளியில் போறாரு, இங்கே இது. ஆனால் இது மாதிரி போனதை நாங்கள் கண்ணால் பார்க்கல. ஊர் உள்ள ஒருத்தருக்கும் தெரியாது இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்ட்டு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்ச மாதிரி அவர் செய்யல. அவர் அந்த அளவுக்கு நடந்திருந்தார். ஆனால் எல்லாம் தான் சொல்லுவாங்க, அவர் ரவுடி, அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, அவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படியே. அதுமாதிரி பண்ணுற ஆளே கிடையாது. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் கூட மூஞ்சி ஒன்று காட்டி கொடுக்கும். ஆனால் குழந்தை மூஞ்சி மாதிரி இருக்குது. இன்னொன்று சின்ன வயசு என்ன, நான் ஒரு 25 வயசு 28 வயசு மாரி இருக்குது மூஞ்சி. இன்னும் கூட அவனுக்கு இது வரைக்கும் நல்லா ஒரு பார்வோட இல்லை. அதை கம்பீரமாக மீசை கீசை தாடி கிடியெல்லாம் வச்சுட்டு பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ரவுடி மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரிக்கிறாப்புல இன்னும் கூட. இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவரை தெரியும் நீங்கள, அவர் எப்படிப்பட்டவருமா சின்ன வயசுலேருந்து? நல்ல ஜாலி டைப்பு, நல்லா இது பண்ணுவார். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஹெல்ப்புனா கண்டிப்பாக முன்னே வருவார், வந்து செய்வார். என்ன பிரச்சனை, எங்கள் வீட்டுக்காரர் கூட சில சமயத்தில் தண்ணி சாப்பிட்டு சண்டைலாம் போடுவார். வந்து நியாயமாக பேசுவார், திட்டுவார், எதுக்கு சண்டை போடுற எதுக்குன்னு. நல்ல கேரக்டரு, நல்லா கூட பிறந்தவங்க மாதிரி தான் பழகிட்டு நல்லா இருப்பார். எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடத்துக்கு பின்னாடி இந்த பச்சை கலர் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கல்ல, இதுதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கட்டிட்டு இருந்த புது வீடு. இந்த இடத்துல தான் அவரை படுகொலை பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குது. இந்த சிசிடிவி கேமராவில் அவரை கொலை பண்ண மாதிரியான ஃபுட்டேஜஸ்லாம் வெளியானுச்சு. அதுதான் சோஷியல் மீடியா முழுக்க நம்ம பார்த்து அவர் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் எதுக்காக நான் எல்லாரும் கொட்டா பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படி இப்படின்ற மாதிரி. அவர் கூட இருந்த ஆளுங்க அது மாதிரிமா, இவர் பண்ணல. இவர் கூட இருந்த ஆளுங்க எல்லாம் வந்து தூண்டி விடுறது. அப்பாப்பா நீ வா கூட வா, நீ கூட வா. அப்போ கூட வாவானும் போது இவர் வந்து என்னன்னா, எம்எல்ஏ எல்லாம் நல்ல பழக்கம் இருக்கு. இவர் இட்டுன்னு போனால் நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்ததுன்னா எம்எல்ஏ வச்சு சால்வ் பண்ணிடலாம், எம்எல்ஏ வச்சு முடிச்சிடலான்றது இவர் இட்டுன்னு போய் நுழைச்சி விட்டானுங்க எல்லாம். ஆனால் இவராக வாரண்டியாக போல, இவரை இழுத்துன்னு போய் நுழைச்சி விட்டவனுங்க தான் கூட இருக்கிறவனுங்க. இப்போ யாருமே இல்லை, யாருமே வரல, யாருமே கிட்ட கூட வந்து நாடல. அவர் ஒண்டியாக வந்து அவரை வெட்டும் போது கூட அவர் ஒண்டியாக தான் இருந்தாரே தவிர கூட ஜனங்க யாருமே இல்லை. ஜனங்களை வந்து அரசியல் சப்போர்ட்டு, இந்த ரவுடி சப்போர்ட் யாருமே ஒருத்தர் கிட்ட இல்லை. அவர் ஒண்டியாக தான் இருந்தார். இப்போ நான் பிஎஸ்பி கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இந்த கட்சி அலுவலகம் ஜேன்னு இருக்கும்னு சொன்னாங்க. இங்கே தான் மக்கள் எல்லாரும் வந்து உதவி கேட்டாங்கன்னா இல்லைன்னே சொல்ல மாட்டார், என்ன கேட்டாலும் உடனே செஞ்சுருவார். பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்காரோ கேட்ட உடனே அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய நல்லவர் அப்படின்ற மாதிரியெல்லாம் மக்கள் சொன்னாங்க. அவர் இருக்கும்போது இந்த கட்சி அலுவலகம் எப்போவுமே கூட்டமாகவே இருக்கும், அவர் இல்லாததால் வெறிச்சோடி காணப்படுது அப்படின்ற மாதிரியும் மக்கள் எல்லாம் சொல்லி நம்மக்கிட்டே கவலைப்பட்டாங்க. ஆமாம், இவ்வளோ தெரிஞ்ச வீடு, அவர் பிறந்து வளர்ந்த இடத்துலேயே வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எங்கே நான் யாருமே கூட இல்லாமல் என்னென்ன பண்ணாங்க? அவர் தனிமையில் இருந்தாருமா. தனிமை தான், தனியாக வருவது தனியான பிறந்த இடம், தைரியமாக இருந்தது. எல்லாமே சொந்தக்காரங்க மாதிரி தெரிஞ்சவங்க எல்லாம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு தான் அவர் நினச்சாரு. ரெண்டாவதுன்னா அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி பிஹேவ் பண்ணார் எல்லாரையும். ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க போவாங்க வருவாங்க அது மாதிரி தான் பண்ணாரே தவிர ஒரு ரவுடி மாதிரி, ஒரு பொறுக்கி மாதிரி, ஒரு கேடி மாதிரி அது மாதிரிலாம் அவர் பிஹேவ் பண்ணல. யாருமே அதுமாதிரி பண்ணல. ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவான், என்ன செய்வாங்க, என்ன நன்மை செய்வாங்க, எது செய்வாங்க, இதுதான் செய்தாரே தவிர ஒரு ரவுடி மாதிரி அவர் செய்யவே இல்லை. அதை தான் அவர் எல்லாரும் பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும், நல்லா பேசுவார், எல்லாம் இது பண்ணுவார், பழகுவார். ஒரு கஷ்டம்னா துட்டு கொடுப்பான். கஷ்டம் இதுமாரி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், குழந்தை சீரியஸ் ஆகிடுச்சு, படிப்பு பார்க்கணும், பணம் கட்டணும், பசங்களுக்கெல்லாம் 5000 10,000 20,000 கொடுத்துருக்கு. நான் நேரில் பார்த்துக்கிறேன். அது வாங்கின்னு போனவங்களும் என்கிட்ட சொல்லுவாங்க, இதுமாரி ஆம்ஸ்ட்ராங் வீட்டு போயிட்டு வந்தேன், எனக்கு 5000 கொடுத்தாரு, பசங்க ஃபீஸ் கட்ட சொல்லி அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க ரோட்டில் பார்த்தா. ஆனால் நல்லதாக செய்துக்கிறாப்பல், யாருக்கும் கெடுதல் செய்யலை. எங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டாண்ட வந்து கெடுதல் பண்ணார், இவரை அடிச்சாரு, இவரை திட்டினாரு, இவரை வந்து அசிங்கமாக பேசினார், இது வரைக்கும் யாருமே அதுமாதிரி கிடையாது. யாருமே அதுமாதிரி பேசவே இல்லை. அவன் நல்ல டமாசா நல்லா தான் இருந்தான். அவன் அந்த அரசியல் பொறுத்தவரை தான் நம்மளுக்கு ஊர் சப்போர்ட் இருக்குது, நம்ம அரசியல்வாதி ஆகிட்டமேன்றது ஒரு பெரிய தன்மையில் ஃப்ரீயாக வந்தார்.
அதனால தான் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இல்லைங்களா, கூட யாருமே இல்லை. ஏன்னா மற்ற நேரம் எல்லாமே கும்பலாக இருப்பாங்க, ஜனங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இருப்பாங்க. அன்றைக்கி பார்த்து யாருமே இல்லை, அவர் தனியாக தான் இருந்தார் அன்றைக்கி. ஆனால் இது யாரோ அவங்களுக்கு துப்பு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தனியாக இருக்காருன்னு சொல்லிட்டு. நாங்கள் எதிர்பார்க்கல, பிறந்து வளர்த்துல யார் இப்படி மாதிரி பண்ணுவான்னு சொல்லி. அதனால் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அவர் இறந்த மாதிரியே எங்களுக்கு இல்லை. இப்போ நல்லா பேசிட்டு தான் உட்காந்துருந்தார், வீடு கட்டிட்டு பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு அட்டாக் பண்ணது யாருமே எதிர்பார்க்கல. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, அவர் ரொம்ப நல்லவருங்க, யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னே சொல்லாத நல்லவருக்கு இப்படிப்பட்ட முடிவு வந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கவலைப்பட்டாங்க. அது போக அவருடைய வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், அவருடைய இறப்புக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய வழக்கு போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐ கஸ்டடிக்கு மாத்தணும், அவங்க இன்னும் கொஞ்சம் நேர்மையா விசாரிக்கணும், குற்றவாளிகளுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இனி என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.